பஃபா கொஞ்சம் கீழே இறங்கும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் க்ரிம்ப் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணல, ஒரு இடத்துல பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல பண்ணாத மாதிரி இருக்கு. பட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கு, சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பஃப் பின் பண்ணுறது இந்த இடத்துல ஆகும் பின் பண்ணும்போது மூத்து வைக்கிடுச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு சைடு 3 பின் பண்ணிட்டு அப்புறம் 3 பின் பண்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பின்னு ஒரு கிராஸ் பண்ணீங்கன்னா தான் அது பர்ஃபெக்டா நிற்கும். ஓகேவா? அது சூப்பர் பண்ணிருக்கீங்க, நல்லா. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் இங்க எடுத்து பண்ணது கொஞ்சம் மிஸ்மேட்சா பண்ணிருக்கீங்க. என்ன ஆகும்னா எல்லாருக்குமே கரெக்டா இருக்கு. பின்னல் வந்து கொஞ்சம் இங்க எடுத்தது மட்டும் கொஞ்சம் இது இல்லை. இந்த 3 லேயர் இங்க வந்து இங்க ஒரு லேயர், இங்க 2 3 எடுக்குமா மேம்? இந்த ஜவுரி வரதுக்குள்ள எல்லாத்துக்குமே 3 எடுக்கணும். ஜவுரியோட 3 அட்டாச் ஆயிடும். அதுக்கு மேல 2. சரி, இந்த இடத்துல சம்திங் ஏதோ பண்ணிருக்கீங்க. பட் பின்னு சூப்பரா இருக்கு, நைஸ், நல்லா பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்றதும் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. எதுவுமே குறை சொல்றதுக்கு இல்லை, பர்ஃபெக்ட்.